லேவியராகமம் 22 அதிகாரம் 1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 2, இஸ்ரவேல் புத்திரர்கள் எனக்கென்று நியமித்த சொல்லுகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தையே பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களுடனே சொல் என்றார் நான் கர்த்தர். வசனம் 3, அன்றியும் நீர் அவர்களை நோக்கி, உங்கள் தலைமுறைகளிலுள்ள சந்ததியரில் எவனாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருக்கு நியமித்த செலுத்துகிற பரிசுத்தவான்களிடையிலே சேர்ந்தால் அந்த ஆத்துமா என் சந்ததியிலே இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல் நான் கர்த்தர். வசனம் 4, ஆரோன் சந்ததியாரிலே எவன் குஷ்டரோகி அவன் பிரமியம் உள்ளவனே, அவன் அசுத்தமாக்கும் மட்டும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. பிணத்தினாலே தீட்டுப்பட்டவனில் எதையாகிலும் தொட்டவனும் இந்திர கழிந்தவனும். வசனம் 5, தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஊரும் பிராணியாகிலும் தீட்டுள்ள மனிதனையாகிலும் தொட்டவனும். வசனம் 6, சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். அவன் ஜலத்தில் ஞானஸ்தானம் பண்ணும் வரைக்கு பரிசுத்தவான்களில் புசிக்கலாகாது. வசனம் 7, சூரியன் அஸ்தமிக்கு பின் சுத்தமாயிருப்பான். அதன் பின்பு அவன் பரிசுத்தவான்களை புசிக்கலாம், அது அவனுடைய ஆகாரம். வசனம் 8, தானாய் செத்ததையும் பீருண்டதையும் அவன் புசிக்கிறதனால் தன்னையே தீட்டுப்படுத்தலாகாது, நான் கர்த்தர். வசனம் 9, ஆகையால் வசனம் 8, தானாய் செத்ததையும் பீருண்டதையும் அவன் புசிக்கிறதுனாலேயே தன்னையே தீட்டுப்படுத்தலாகாது, நான் கர்த்தர். வசனம் 9, ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்குகிறதுனாலே பாவம் சுமந்து அதன் நிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளைகளை காக்க கடவர்கள், நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். வசனம் 10, அந்நியன் ஒருவனும் பரிசுத்தவான்களால் புசிக்கலாகாது. ஆசாரியன் வீட்டிலே தங்கி இருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கலாகாது. வசனம் 11, ஆசாரியனானாலும் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய ஆகாரத்தில் புசிக்கலாம். வசனம் 12, ஆசாரியனுடைய குமாரத்தி அந்நியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்தமானவைகளில் படைப்பிலே புசிக்கலாகாது. வசனம் 13, விதவையாய் போன அல்லது தள்ளப்பட்டவனோ ஆசாரியனுடைய குமாரத்தி பிள்ளை இல்லாத இருந்த தன் தகப்பன் வீட்டிலே தன்னுடைய இளைய வயதில் இருந்தவது போல திரும்ப வந்து இருந்தாகில் அவன் தன் தகப்பன் ஆகாரத்தில் புசிக்கலாம், அந்நியனாகிய ஒருவனும் அதிலே புசிக்கலாகாது. வசனம் 14, ஒருவன் அறியாமல் அசுத்தத்தினால் புசித்து உண்டானால் அவன் அதிலேயே 1/5 அதிகமாய் கூட்டி பரிசுத்தமானவர்களுடன் கூடயே ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன். வசனம் 15, அவர்கள் கர்த்தருக்கு படைக்கிற இஸ்ரவேல் புத்திரருடைய பரிசுத்தமானவைகளை பரிசுத்த குலைச்சலாக்காமலும். வசனம் 16, அவைகளை புசிக்கிறதுனால் அவர்கள் மேல் குற்றமான அக்கிரமத்தை சுமர்ப்பார்களானாலும் இருப்பார்களாக, நான் அவர்களை பரிசுத்தமாயிருக்கிற கர்த்தர் என்று சொல் என்றார். வசனம் 17, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 18, ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரரில் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரில் இஸ்ரவேலில் தங்கியிருக்கிற அந்நியராகிலும் தங்களுடைய பொருத்தனைகளின்படியாகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கைகளையே எவர்கள் செலுத்தப் போகிறார்களோ. வசனம் 19, அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளாகிலும் ஆடுகளாகிலும் வெள்ளை ஆடுகளாகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக. வசனம் 20, பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. வசனம் 21, ஒருவன் சுவிசேஷித்த பொருட்களை யாவது உற்சாகமாவது
கர்த்தருக்கு மாடுகளை ஆகிலும் சமாதான பலிகளை செலுத்துவானானில் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதுமில்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். வசனம் 22. குருடு, நெரிசல், மூடம், காளை, நெரிஞ்சி, புண் முதலிய பழுதுள்ளவைகளையே நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளினாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலிகளிலும் இருப்பீர்களாக. வசனம் 23. நீண்டது அல்லது குறுகின வாய் உள்ள ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம். பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. வசனம் 24. விதை நசுங்கினதையும் நெருங்கினதையும் காயமடைந்ததையும் விதை அறுக்கப்பட்டதையும் நீ கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளை உங்கள் தேசத்திலே பலியிடாமலும் இருப்பீர்களாக. வசனம் 25. அந்நிய புத்திரரின் கைகளிலே இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்துகிறார்களாக. அவைகளையே கேடும் பழுதும் அவைகள் இருக்கிறது. அவைகள் உங்களுக்காக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார். வசனம் 26. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 27. ஒரு கன்றாவது செம்மறியாடாவது வெள்ளையாட்டுக்காவது பிறந்தால் அது 7 நாள் தன் தாயினிடத்தில் இருக்கக்கடவது. 8ஆம் நாள் முதல் அது கர்த்தருக்கு தகன பலியாக அங்கீகரிக்கப்படும். வசனம் 28. சுவையும் அதன் கன்றையும் பசுவையும் அதன் கன்றையும் ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் கொல்ல வேண்டாம். வசனம் 29. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. வசனம் 30. அந்த நாளிலே அது புசிக்கப்பட வேண்டும். விடியற்காலம் மட்டும் நீங்கள் அதிலே ஒன்றும் மீதியாக வைக்க வேண்டாம். நான் கர்த்தர். வசனம் 31. நீங்கள் என் கட்டளைகளையே கைக்கொண்டு அவைகளின்படியே செய்ய கடவீர்கள். நான் கர்த்தர். வசனம் 32. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காது இருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மிதிக்கப்பட வேண்டும். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். வசனம் 33. நான் உங்களுக்கு தேவனாயிருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் கர்த்தர் என்று சொல் என்றார்.